Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping ஆப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி சப்செட் வரைக்கும் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மேலே கார்டில் செக் பண்ணிக்கலாம். இப்போது ரிமைனிங் இருக்கிற மீதி செட்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கான டெஃபினிஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஆல்ரெடி டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் செட்ஸுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் சப்செட் பார்க்கலாம். இஃப் ஏ அண்ட் பி பி டூ செட்ஸ், அது ஏவும் பியும் வந்து டூ செட்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இஃப் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பியாக இருந்தது அப்படிங்கும் போது அதாவது எப்படின்னா பியில் இருக்கிற பி கண்டைன்ஸ் ஆல் த எலமெண்ட் ஆஃப் ஏ. பி வந்து ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது ஏல வந்து பியில் இருக்கிறது இல்லாமல் இருந்தது அப்படின்னா அப்போ தான் அது வந்து ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்போ தான் அது ப்ராப்பர் சப்செட். அது எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? ஏ இஸ் த ப்ராப்பர் செட் ஆஃப் பி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோம். இப்போ பி அப்படிங்கிற செட்டில் 1 2 3 4 5 அப்படின்ற எலமெண்ட்ஸ் இருக்குது. பட் ஏல என்ன இருக்குன்னா 1 2 5 மட்டும்தான் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் அப்படியே இதில் இல்லவே இல்லையா? அதில் ஒரு 2 எலமெண்ட் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கா? அந்த மாதிரி இதில் இருக்கிற ஏதாவது எலமெண்ட் வந்து ஏல இல்லாமல் இருந்தது அப்படின்னா அப்போ தான் அது ப்ராப்பர் சப்செட். அது ஏ இஸ் கண்டைனிங் பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ஜாயிண்ட் செட் பார்க்கலாம். டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்னென்னு பார்ப்போம். டூ செட் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கும் போது தே ஹாவ் நோ காமன் எலமெண்ட்ஸ். காமன் எலமெண்ட்ஸை 2 செட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா தட் இஸ் டிஸ்ஜாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். பிங்கிறது 20 21 22. இது ரெண்டுலேயும் ஏதாவது காமன் எலமெண்ட்ஸ் இருக்கா? ரெண்டுலேயும் எந்த விதமான கனெக்டிவிட்டியுமே இல்லை, காமன் எலமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ தட் இஸ் டிஸ்ஜாயிண்ட். அதாவது ஒரு யூனிவர்சல் செட் எடுக்கிறோம், அதில் செட் ஏ அண்ட் பின்னு எடுக்கிறோம். ரெண்டுலேயுமே எந்த விதமான காமன் எலமெண்ட்ஸுமே இல்லை. அப்போது அது டிஸ்ஜாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பவர் செட் பார்க்கலாம். வந்து பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு பார்ப்போம். அது எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்னா பி ஆஃப் ஏ அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். தி செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் ஏ இஸ் கால்ட் அ பவர் செட் ஆஃப் ஏ. இட் இஸ் இண்டிகேட்டட் பை பி ஆஃப் ஏ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு செட் எடுக்கிறோம். செட் ஏல வந்து 2, 3ன்னு சொல்லிட்டு 2 எலமெண்ட் எடுக்கிறோம். அப்போது என் ஆஃப் ஏ இதில் எவ்வளவு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2 இல்லையா? 2, 3 அப்படின்னு 2 இருக்குது. அப்போது அதில் சப்செட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா த சப்செட் ஆஃப் ஏ எப்படி இருக்குன்னாக்கா பை. கண்டிப்பாக வந்து பைன்னு ஒரு எலமெண்ட் எடுப்போம். இந்த சேம் செட்டில் இருக்கிற எலமெண்ட் அப்படியே வந்து ஒரு சப்செட்டாக கிடைக்கும். அதே மாதிரி 2 இதில் இருக்கிற 2 எலமெண்ட்டையும் தனித்தனியாக எடுத்து எழுதி அது ஒரு சப்செட்டாக எழுதுவோம் இல்லையா? ஸோ பை 2 3 2, 3 இது வந்து ஒரு சப்செட்டாக எழுதுகிறோம். அப்போது பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னாக்கா நம்மளுக்கு பவர் செட் ஆஃப் ஏ அப்படிங்கும்போது என்னன்னு தெரியும்? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் n இல்லையா? அப்போது பி ஆஃப் ஏ which is equal to 2 பவர் n அப்படிங்க நமக்கு தெரியும். இப்போ n எவ்வளோ இருக்குது நமக்கு? 2. அப்போ 2 பவர் 2 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 2 பவர் 2 ஈக்குவல் டு 4. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக 4 எலமெண்ட்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த 4 எலமெண்ட்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பை 2 3 2, 3. அப்போது த பவர் செட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 எலமெண்ட்ஸு. அது வந்து இதுதான் நமக்கு. ஓகே, சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி நான் சொல்கிறேன். இப்போ என் ஆஃப் ஏ அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பி ஆஃப் ஏ. அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏவை விட பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் நமக்கு. சரியா?
if n of a equal to m அப்படின்னாக்கா then n of p of a equal to 2 power m. number of a எவ்வளோ வருதோ அதோட 2 power that elements தான் வந்து நமக்கு n of p of a. இதே மாதிரி the number of power subset of a set a is n of p of a minus 1 அப்படின்னாக்கா that is ஏன்னா n of p of a என்ன நமக்கு தெரியும் 2 power m. so 2 power m minus 1. இப்போ number of proper subset கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு 2 power m minus 1 அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா. சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு சொல்கிறோம். கிவன் எக்ஸ் என்ன நமக்கு செட்டில் ஏபிசி எக்ஸ் ஒய் இசட் தென் என் ஆஃப் எக்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது இதில் 6ன்னு இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் சப்செட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் இந்த என் தான் இல்லையா? அப்போ என்ன எவ்வளவு நம்மளுக்கு 6. ஸோ 2 பவர் 6. 2 பவர் 6 என்ன நமக்கு 64 வேல்யூ. அப்போ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் என்ன நம்ம பார்த்துருக்கோம் என் ஆஃப் பி ஆஃப் ஏ மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னாக்கா என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் n. த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் அப்படின்னாக்கா என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த 2 பவர் 6 மைனஸ் 1 எடுத்தோம் அப்படின்னாக்கா 64 மைனஸ் 1 ஏன்னா ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஏற்கனவே n of p of x எவ்வளவு 64 ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். 64 minus 1 that is equal to 63 is the answer. ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.